முதலமைச்சர் காவல்துறையை வைத்து 41 பேரை கொன்றார் அப்படின்ற வாதம் வந்து திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவா பார்க்குது. சரியான பின்னடை. பேப்பர் போட்டு இந்த அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனாரு அப்படின்னு அப்பாக்கார் சொல்றாருன்னா, உனக்கு அப்துல் கலாம் வயசாகுது, நீ என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்பான் பையன். பொண்ணுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு அமைச்சர் அதை கூட அனுமதிக்கணும். இவங்க பேசின இங்கிலீஷ்ல எவ்வளவு தப்பு இருக்குன்னு எல்லாம் எடுத்து போடாரு. ஆமா, அது நேற்று அது நைட்ல இருந்து அதுவும் ட்ரெண்டா. ஒண்ணுமே இல்லாம வசதியே இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போனீங்க, என்னோட இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு குறை சொல்றீங்க, ஏன் அவங்கள்ட்ட போய் ஆங்கில புலமை காட்டுறீங்கன்னு தான் கேள்வி. விஜய் வந்து எப்போ கரூருக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய கல்வெட்டை வைக்கலன்னா மாபெரும் போராட்டங்கள் வெடிக்கும். காமராஜர் பேரையே தூக்குன ஆட்கள்லாம் இவர்கள். இதை உணர்வு பூர்வமான விஷயங்களை பெருசாகி தான் இவர்கள் இத்தனை வருஷம் பொழப்பு ஓடிச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுல வந்து தாவேக்கா வந்து தவறுறாங்களோ அப்படின்ற ஒரு விளம்பரத்தாலே வளர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்னு கண்ணதாசன் பாட்டில் எழுதியிருப்பார். ஆதவர்ஜுனா பேச்சை மட்டும் கொண்டு போயிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எழுத வரலையா, டேய் அவனுக்கு தமிழ் எழுத வரலடா, மொழி அனாத. நீதிமன்றம் என்ன கேட்குது, முதலமைச்சர் போறதை நாங்கள் அவங்க கட்டுப்படுத்தணும்னு கேட்குறீங்களா? விளம்பரத்தால வளர்ந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் அதே பண்ணிட்டு மனப்பாட கல்விக்கும் இதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது மனப்பாட கல்வியிலேயே வராது. அவர்களுடைய போராட்டங்களோ அவர்களுடைய பிரச்சாரங்களோ மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கு. நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கரூர் சென்றால் முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் கலைத்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. ஆர்எஸ் பாரதி தலைமையில் இது நடந்திருக்கு இந்த விஷயம். அது வந்து இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஜட்ஜு வந்து இந்த நீதிமன்றத்தை வந்து அரசியல் மேடையை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வாபஸ் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் என்ன சொல்ல வருது சார்? நீங்களே வாபஸ் வாங்கன்னு சொல்லல அவரு. பொதுவாக இந்த மாதிரி வழக்கை தள்ளுபடி பண்ண போகிறோன்னு சொன்னால் அது தள்ளுபடி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் வழக்கை நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க. இது நீதிமன்ற நடைமுறை. இது ஒன்று. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும்னுவாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இதே இதில் வந்து வேறு மாதிரி வரும்னு கூட நாங்களாம் எதிர்பார்த்தோம். இப்போ ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு அது பார்த்திங்கன்னா இவங்க வழக்கை கொண்டு போன விதம் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா பேச்சை மட்டும் கொண்டு போயிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிருக்கும். முதல்வர் விஜயுடைய பேச்சு அப்படின்னா அவர் எங்கேயுமே டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் எதுவுமே பேசலை. அப்போ இவர்களுடைய நோக்கம்லாம் விஜய் மேலே உள்ள கோபம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் அஃபிடவிட்டில் பயன்படுத்தி அது நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கு. முதல்ல போய் எஃப்ஐஆர் மற்ற டீட்டெயிலாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்ற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆணவம் அந்த எனக்கு என்னென்னு பேசுகிறதுலாம் வந்து கோர்ட்டு நடைமுறையில் செல்லாது. நீங்கள் மேடைகளில் என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கோர்ட்டில் வந்து ஆவணங்கள் தான் பேசும். அப்போ எஃப்ஐஆரில் 1, 2 புஷி ஆனந்த் அந்த இவர் மாவட்ட செயலாளர், 3ஆவதாக ஆதவர்ஜுனா சேர்க்கப்பட்டிருந்தார். அண்ட் அதர்ஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி விஜய் பேர் எங்கேயுமே இல்லை. இவர்கள் வெளியில் புலம்பிட்டு இருக்காங்க, நாங்களாம் அன்றைக்கே பண்ணியிருக்கணும், கைது பண்ணியிருந்தால் அப்படி இப்படின்னு. நீங்கள் எல்லாம் முயற்சி எடுத்தீங்க. அப்போவும் உச்சநீதிமன்றம் அதில் முட்டுக்கட்டு போட்டுச்சு அந்த டைமில். அது மக்களுடைய மறதி மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி திமுக தலைவர்கள் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய் அன்றே கைது பண்ணியிருக்கணும். எல்லா வேலையும் பண்ணீங்க. அது கூடி வர நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. அதனால் அது ஒரு பார்ட்டு. இப்போ வந்துட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அவர் போகிறதுக்கு தடை விதிக்கணும், சாட்சியங்களை குழப்புவார்கள். அதற்கு வாதங்களை இவர்கள் வலுவாக வைத்தார்களா தெரியல. நீதிமன்றம் என்ன கேட்குது, முதலமைச்சர் போகிறத நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு கேட்குறீங்களா, அவர் என்ன பண்ணணும் நாங்கள் உத்தரவிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இவர்களுடைய வாதத்தில் நீங்கள் வேறு சில விஷயங்களை கொண்டு போயிருக்கணும். முதலமைச்சர், அவர்கள் சார்ந்த கட்சி, அவர்கள் மேலே தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இது விசாரணை போய்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் இது மாதிரி பண்ணும்பொழுது சாட்சிகள் அப்படி கொண்டு போயிடலாம். ஆனால் இவர்கள் தான் ஆணவம் பிடித்தவர்களாயிற்று. குற்றவாளி விஜய் அங்கே எப்படி போய் கொடுக்கலான்றப்போ கோர்ட்டு அதை எடுத்துக்கிச்சு. பேரே இல்லை. அப்புறம் எப்படி அவர் போகிறத நாங்கள் கட்டுப்படுத்த முடியும்? ஓகே, இது எப்படி சாட்சிகளை கலைக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு கூட நான் பார்த்தேன். தேர்தல் காலம் முடிவடைந்து அவருடைய பதவி காலம் முடிவடைந்து விட்டதால் தேர்தல் வழக்கில் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு துரைமுருகன் வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்பாவு வழக்கில்
அப்பாவே அடுத்த 5 வருஷம் வந்து இருந்துட்டார். ஆனால் இப்போ இன்பதுரை தேர்தல் செல்லாதுன்னு சொன்னாங்க. நீதிமன்றங்கள் தான் எப்படி மாறி மாறி வருது. அப்போ எதை சரின்னுவீங்க? ம். இந்த மாதிரி தான் நீங்கள் முதலமைச்சர் காவல்துறையை வைத்து 41 பேரை கொன்றார் அப்படின்ற வாதம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா கடுமையான ஒரு இது. அது மேடையில் பேசக்கூடாத விஷயம், வழக்கு விசாரணை இருக்கும்போது பேசக்கூடாத விஷயம். ஆனால் இவர்கள் வழக்கமாக கொண்டு போகிற மாதிரி எனக்கு என்னன்னு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதுனால அது எடுபடல. எந்த வாதத்தை முதன்மைப்படுத்தணுமோ அதை பண்ணாதனால மொத்தமாக அடிபட்டு போய் கிளம்புங்கன்ட்டாங்க. அரசியல் மேடைகளில் பேசுறதெல்லாம் எடுத்துக்க மாட்டோன்ற மாதிரி. அரசியல் மேடைகளில் பேசல எடுத்துக்க மாட்டோம்னா சனாதன மேட்டர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது? அதனால் வாதங்கள் நீதிமன்றத்தில் கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது எடுபடாது. ஓகே, இப்போ இது ஒரு திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. சரியான பின்னடைவு, சாதாரண பின்னடைவு இல்லை. இதை இவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதற்காக நீங்கள் பேசியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேடைகளில் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எனக்கு என்னென்னு பேசுறதெல்லாம் வந்து நியாயப்படுத்திட முடியாது. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்களை கரூர் வழக்கில் அது ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதில் கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் கைது செய்யலாம் முயற்சி நடந்ததுலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அனைத்து நியாயங்களும் இருக்குது. ஆனால் அதே நேரம் எதிர்த்தரப்பு வந்து போலீஸை வைத்து கொன்றீர்கள்னு சொல்கிறதுக்கு நியாயம் கிடையாது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் விஜய் வந்து எப்போ கரூருக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாரும் கேட்டாங்க. அவர் வந்து வீட்டிலேருந்து அரசியல் பண்ணுறாரு, என்ன வர வச்சு பார்க்குறாரு, என்ன அவர் பண்ணாலும் வந்து அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இன்றைக்கி ஆட்சி அவங்க கையில் இருக்குது. இப்போ கூட நிர்மல்குமார் என்ன பேசுகிறாரு, நாங்கள் முதலமைச்சராக ஆன அப்புறமும் கூட எங்களை போடாமல் தடுக்கிறதுக்கு திமுக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அது முடிஞ்சிருச்சு. இப்போ 10ஆம் தேதி அவர் போகிறாரு. இந்த கரூர் பயணம் முதலமைச்சருக்கு எப்படி இருக்கு? நீங்கள் அவருக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்தது போகிறதில்ல. காவல்துறை ஒத்துழைப்பு கிடையாது. ஏன்னா அரசு அவங்களுடையது. மீண்டும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதையும் தூக்கி இவங்க மேலே போட்டுருவாங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சென்னையில் மிகப்பெரிய ஸ்டாம்பேடு நடந்திருக்கும். கடைசி டைமில் இவர்கள் தாவேக தரப்பு உஷாராகி பின்வாங்கிட்டாங்க. அன்றைக்கி சென்னை காவல் ஆணையர் மேலே கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சு ஆதவர்ஜுனா பேசினார். அதுக்கு பிறகு அவர் அந்த கமிஷனர் இப்போ எந்த இடத்துல இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அரசியல். அப்படி இருக்கும் பொழுது கரூருக்கு இவர் போக முடியாத சூழ்நிலை வந்ததுனால தான் அவர்களை அழைத்து பார்த்தார். இன்றைக்கி அவர் முதலமைச்சர், காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில், அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கன்றது தான் இன்றைக்கி நடக்கும். அதனால் அவர் போய் கரூரில் போய் பார்க்க போகிறாரு. இதை எதிர்த்து அவர்கள் போட்ட வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவர் பார்ப்பதற்கு தடை இல்லை. சொல்ல முடியாது, நிவாரண உதவிகள் கூட கொடுக்கலாம், அரசு பணி கொடுக்கலான்னு பேசுகிறாங்க. கொடுக்கலாம். அது அதையும் விமர்சனம் பண்ணாங்களே, அது சரியா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்குலாம் நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த விசாரணையில் அவர்களுடைய இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வாக்குமூலங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன புதுசாக தோண்டி எடுத்து மறுபடியும் ஒரு விசாரணை நடத்த போகிறாங்களா அப்படின்னு கூட சொல்லலாம். பாதிக்கப்பட்டது எங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், அதில் என்ன இருக்குது? ஓகே, இதில் இப்போ நேற்று நடந்த விஷயம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ட்விட்டை போடுறாரு. இவங்க கீர்த்தனா வந்து இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க சரியாக நடந்துக்கல, நாங்கள் வந்து அதை கரெக்டாக முறையாக வந்து வச்சுருந்தோம், முதல்ல வந்து அமைச்சருக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு இவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வசதியே இல்லாமல் இருந்துச்சு, அன்றைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, என்னோட இங்கிலீஷ் வந்து இன்றைக்கி குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆய்வுக்கு வந்து யாரும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி பேசுகிறாரு. தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, மற்ற அமைச்சர்கள் போகாதீங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுல வந்து தாவேக்கா வந்து தவறுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது போக வந்து திமுக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க தனக்காகவே அதை எடுத்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு இதை செட் பண்ணுறாங்களான்ற கேள்வியும் இருக்குது. இந்த விவகாரத்துக்கு பதில் வந்து ஒரே விஷயமா சொல்லவே முடியாது. இது செக்ரிகேட் தான் பண்ணி ஆகும். திமுக எப்போவுமே அவர்களுடைய போராட்டங்களோ அவர்களுடைய பிரச்சாரங்களோ மற்ற விஷயம்னு பார்த்திங்கன்னா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இன்றைக்கி கூட ஒரு பெரிய அளவில் ஒரு சவால் விட்டுருக்காங்க. அந்த நெம்மேலியில் வந்து ஸ்டாலினுடைய கல்வெட்டை வைக்கலைன்னா மாபெரும் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு. இவங்க இதெல்லாம் இதுதான், இதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் இப்படி தான் போராடியிருக்காங்க. பைசா பெறாத விஷயங்கள் அந்த இடத்துல தமிழில் எழுத்துல கள்ளக்குடி போராட்டம்லாம் எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அது ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி உணவு பஞ்சத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க, அதற்காக போராடவும் மாட்டாங்க.
இல்லை போராடி சடங்கு பூர்வமாக நடத்திட்டு இதை உணர்வுபூர்வமான விஷயங்களை பெருசாகி தான் இவர்கள் இத்தனை வருஷம் பொழப்பு ஓடிச்சு. இப்போ பல இடங்களில் போன அரசுடைய பிரச்சனைகளே இருக்குது. இங்கே அந்த ஓட்டேரி இந்த குடியிருப்பு இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னு அறப்போர் இயக்கத்துலேருந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்த பிறகும் நடவடிக்கை எடுக்கலைன்னு. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் பல விஷயங்கள், அதுக்கு திமுக போராட்டம் நடத்துமா? காரணமே அவர்கள் தான். அப்போ அவர்கள் எதில் நோக்கி போராட்டம் நடத்துவாங்க? இதை டைவெர்ட் பண்ணணும். ஸ்டாலின் பேரை கல்வெட்டை தூக்கிட்டாங்கன்னா இப்போ அதனால் ஏதாவது வருகின்ற பருவமழை ஏதாவது பொய்த்து போகுதா? இல்லை காவிரியில் தண்ணி வராமல் போகுதா? என்ன நடக்க போகுது? என்ன நடந்தது? நீங்கள் பல விஷயங்களில் கல்வெட்டுகளை மாற்றுவதற்காகவே சின்ன ஒரு கட்டுமானத்தை பண்ணி புதிதாக ஒரு கல்வெட்டை வச்சு பழைய கல்வெட்டை காமராஜர் பேரையே தூக்குன ஆட்கள்லாம் இவர்கள். அதனால் இந்த மாதிரி போராட்டங்கள் தான் ஈடுபடுவாங்க. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். கீர்த்தனா போனாங்க, அவங்க ஒரு காரியம் பண்ணாங்க, அதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்கிட்டாங்க. அதுதான் திமுக. அதற்கு கீர்த்தனா சொல்கிற பதில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத பதில். கீர்த்தனா வந்ததுலேருந்தே சர்ச்சை. அவங்களுடைய வேலையே, அவங்க ஐபேக்கில் இருந்தவங்க, திமுகவில் இருந்தவங்க, ஒரு தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணவங்க. விளம்பரத்தாலே வளர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்னு கண்ணதாசன் பாட்டில் எழுதியிருப்பார். விளம்பரத்தால் வளர்ந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் அதே பண்ணிட்டுக்கூடாது, செயலில் காமிக்கணும். அப்போ நீங்கள் மறுபடியும் அதே விளம்பரத்தை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் வேறு. எது உங்களை தூக்குகிறதோ அதுவே உங்களை கீழே போட்டு மிதிச்சிடும். அப்போ சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஒருத்தன் அப்படியே உட்காந்துருப்பான், ஆள் தோற்றம் கட்டுற உடைகளெல்லாம் பார்த்தா மெத்த படித்த அறிவாளி ஒரு விஷயத்தில் இருக்குன்னு. அவன்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஐயோ என்ன, நீங்கள் நிறுவனங்களில் வேலைக்கு எடுக்கிறத பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு தோட்டத்தை பார்ப்பாங்க. ஆள் நல்லா வெள்ளையாக இருக்கானா, ஹைட்டாக இருக்கானா, பார்க்கறதுக்கு படித்த தோட்டத்தோடு இருக்கானா, இன்னும் கொஞ்சம் ஒருத்தன் சாதாரணமாக இருப்பான், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு கிடைக்கும். எடுக்க கூட செஞ்சுருவாங்க. அப்புறம் வேலையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, தண்டகர்மாந்திரமாக இருக்கும். தெரியாமல் எடுத்துட்டோமே என்னடா. நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அப்புறம் சாதாரண நபராக இருக்கிறவன் வேலையில் கெட்டிக்காரனாக இருப்பான். அதனால் இது முதல்ல உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறு அல்லவோ அப்படின்ற மாதிரி இவர்கள் இது மாதிரி வந்துட்ட பிறகு உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பெரிய இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது அல்ல. ஒரு அரசு பள்ளிக்கு போகிறீங்க. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் எப்படி இருக்கும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இது நான் பின்னாடி ஏன் இதை நான் சொன்னேன்னு சொல்கிறேன். அங்கே போயிட்டு அந்த மாணவிகிட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்றீங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னால் ஒரு ஹை ப்ரொஃபஷனில் இருக்கவங்கள வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா அப்பா என்ன வேலை பண்ணுற, அப்பாவுடைய ப்ரொஃபஷன். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னா ஓரளவுக்கு கீழே இருக்கவங்களுக்கு புரியும் அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு. இப்போது இது எதுவுமே புரியாத ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்துகிற நிலையில் இருக்கிற ஒரு பள்ளி மாணவியிடம் போய் உங்கள் ஆங்கில புலமை வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியாது. நீங்கள் எதை கேட்டிருக்கலான்றது, ஏன் நான் கேட்கக்கூடாது, கேட்கலாம். அவங்களுக்கு பாடத்திட்டத்தில் ஏதாவது ஒரு கிட்ட கேட்கலாம். இன்னொன்று, ஏன் அவங்கள்ட்ட போய் ஆங்கில புலமையை காட்டுறீங்கன்னு தான் கேள்வி. அவர்கள் ஆங்கில வழி பள்ளியாக கூட இருக்கலாம், ஆனால் அரசு பள்ளி, அது தமிழ் வழி பள்ளி தான். 6ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் +2 படிச்சுட்டு வந்தால் கூட ஆங்கில உரையாடல் வராது. ஏன்னா இந்த பெரிய மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகளில் கீழேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆங்கிலத்தில் உரையாடணுன்ற மாதிரி கம்பல்சரி கொண்டு வந்துடுவாங்க. பாடத்திட்டங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அவன் சிந்திக்கிறது ஆங்கிலத்தில் தான் சிந்திப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுனா கூட 10 வார்த்தை ஆங்கிலத்தில் தான் வரும் அவனுக்கு. அப்படியே அவன் பேசி பழகியிருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான். எல்லாமே தமிழ், ஆங்கிலம் ஒரு பாடம், 5 பாடத்தில் ஒரு பாடம், அது ஒரு அறிமுக பாடமாக தான் இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு ஆங்கிலத்தில் உரையாடணும், எப்படி உரையாட முடியும்? கஷ்டம். தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் இந்த பாயிண்ட்ல வந்து அவங்க ஆமாம் இது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வரேன் ஆளாக்குங்க சொல்லி கொடுத்து வரதெல்லாம் அண்ணாமலை படத்தில் வர அடே நண்பா உண்மை சொல்வேன்னு 5 நிமிஷத்தில் அவங்க வந்து அதை எப்படி காமிச்சுக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கேயே சொல்லித்தரணும். இப்போ நீங்கள் சொன்ன அதே கம்பேரிசன் அங்கே இந்த மனநிலை சொல்கிறாங்க, மோசமான மனநிலை, நம்முடைய அரைகுறை மனநிலைன்னு சொல்லுவேன். அதே எப்படி நான் வந்துட்டேன், ஒரு வந்துட்டான், நீ நல்லா படித்தா வரலாம், நல்லா படிக்கிறதான சூழ்நிலை தான், அவன் படிக்காமல் போகிறான். சமூகத்தை ஒட்டுமொத்தத்தோடு தான் பார்க்கணும், விதிவிலக்குகளை வச்சுலாம் பார்க்கக்கூடாது. பேப்பர் போட்டு இந்த அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனார் அப்படின்னு அப்பாக்கார் சொல்கிறாருன்னா, உனக்கு அப்துல் கலாம் வயசாகுது, நீ என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்பான் பையன்.
வாழ்க்கைன்றது நீங்கள் புறச்சூழ்நிலை உங்களுக்கு அமையிற சூழ்நிலை இதை பொறுத்து தான் வரும். நான் படித்தது கார்ப்பரேஷன் ஸ்கூல். நான் எவ்வளோ போராடினேன்னு எனக்கு தெரியும். ஆங்கிலத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு கல்லூரி வாழ்க்கையை தாண்டி இதாகும். அதற்கு பிறகு நான் பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு தான் முயற்சி எடுத்து இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுது. அதுலேயும் இன்றைக்கி முழுமையாக இருக்கிறோன்னா மற்ற மெத்த படித்த ஆங்கிலத்திலேயே சின்ன வயசுலேருந்து படித்து வந்தவங்களோட போட்டி போகணும்னு நம்ம முடியாது. இன்றைக்கி ஆங்கில கான்வர்சேஷன்றது எனக்கு வராது. அப்போது பல பேருக்கு ஆங்கில இதிலே படித்தவங்களுக்கு தமிழ் கான்வர்சேஷன் வராது. யார் வெக்கப்படணும்? ஆனால் நம்ம அவங்கள பார்த்து வெக்கப்படுறோம். அவங்கள மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷில் எழுத வரலையா? டேய் அவனுக்கு தமிழ் எழுத வரலடா, மொழி அனாதை. இந்த கெத்து இருக்கணும். ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழி மட்டும்தான். அது தேவைன்னா ஓகே, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய இது வருதுன்னா அங்கே கூட நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். அப்போது அந்த இடத்துல போய் அந்த மாணவி தமிழ் வழி மாணவி அவங்கக்கிட்ட அவங்க பாடத்திட்டம் சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம், பண்ணலாம். ஆனால் ஆங்கிலத்தில் கேட்டு அந்த பெண்ணு தடுமாறும் பொழுது அந்த பெண்ணுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு அமைச்சர் அதை கூட அனுமதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை தான் கற்றுத்தரணும். நிமிர்ந்து நில்லுமா, கையெல்லாம் கட்டாத. ஏன் டீச்சர் சொல்லித் தரலையா? உண்மையிலே நான் கீர்த்தனை பாராட்டுவேன். அது கை கட்டிட்டீங்கன்னா அதை அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனப்பாட கல்விக்கும் இதுக்கு மனப்பாட கல்விக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது மனப்பாட கல்வியிலேயே வராது. ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டுமென்றால் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடம் எடுக்க வேண்டும். இன்னொன்று, ஆங்கிலத்துடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுன்றது ப்ராக்டிஸில் தான் வரும், படிப்பதால் வராது. இன்றைக்கும் பலர் பெரிய ஆட்கள் திமுகலேயே மற்ற இதில் பெரிய தலைவர்கள் பேசுகிற ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அந்த மாதிரிலாம் வரும். ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ் வராது. அன்றைக்கு கூட பரந்தாமன் பேசுகிறாரு, நல்லா இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த இங்கிலீஷில் ஒரு இது தெரியுது, இவர் ரெகுலரான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது இவர்கிட்டன்னு. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ நடைமுறையில் பேசுகிறவன்ட்ட கிராமர் இருக்காது, ஆனால் அவன் பேசுவான். இன்னும் சிலர் கிராமர் கலந்து நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி 3-4 வகை இருக்குது. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போய் உங்களுடைய புலமையை காமிச்சிங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பேசின இங்கிலீஷில் எவ்வளோ தப்பு இருக்குன்னு எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சு. ஆமாம், அது நேற்று அது நைட்லேருந்து அதுவும் ட்ரெண்ட் ஆகும். இவங்க போராடலாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மனநிலையை நினச்சி நான் உண்மையில வருத்தப்படுறேன். ஆங்கிலத்தில் பேசுறது தான் அறிவாளித்தனம்னு இவங்க நினைக்கிறது நான் ரொம்ப அவங்கள பார்த்து வேதனைப்படுறேன். அது கிடையாதுங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கின்றது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இது தான். மற்றபடி ஆங்கிலம் பேசுறதுனால உங்களை அறிவாளி நான் நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் ஒரு துறையில் எவ்வளோ நாலேஜ் இருக்கீங்கன்றதை பொறுத்து தான். அது தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம்லாம் தேவையில்லை. இது ஒரு பார்ட்டு. அப்போ இவர்கள் மேலே விமர்சனம் வந்துடுச்சு. அதை ஏன்னா அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தை வீட்லேயும் சரி, சுற்று இதுலேயும் சரி, எல்லார் மத்தியிலையும் அது குறுக்கி நிற்கும். அந்த வேலையை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. இன்னொன்று, கற்றல் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஆசிரியர்கிட்ட தான் பேசணும். குழந்தைகளை குற்றவாளியாக்க முடியாது. குழந்தைகள்ன்றது அது பொம்மை, அது ஒரு களிமண் மாதிரி. அதை நம்ம எப்படி தயார் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். சித்திரமாகவும் பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு அம்மிகளாகவும் பண்ணலாம். அது நம்ம ஆசிரியர் கையில் இருக்குது. ஆசிரியர்கள் கையில் கூட இருக்குன்றது நம்முடைய கல்வி சிஸ்டத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆசிரியர்களோட நான் குறை சொல்ல மாட்டேன். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு இவர்கள் பதில் சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க கடுமையாக இதை அவர் அப்படியே இவரெல்லாம் நம்ம உதயநிதிலாம் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே இந்த இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அப்படியே உள்வாங்கி அவர் கல்வி முறையை பார்த்த மாதிரி அவரும் அன்பில் மகேஷும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கழிவறை கட்ட கூட வக்கு இல்லை. இவர்கள் மாணவர்களை பற்றி கவலைப்படுறாங்க. கழிவறை இல்லாத ஒரு பள்ளி, என்னங்க பள்ளி? 47,000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க அந்த பள்ளிக்கு. உட்காந்து இன்றைக்கி அதை விட்டுருங்க, அவங்க வேலையே அதுதான். ஆனால் கீர்த்தனா சொன்ன பதில் இருக்குல்ல, நானும் அரசு பள்ளியில் பயின்றவங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆங்கிலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுத்து வந்ததை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த முயற்சி எத்தனை பேருக்கு அது சாத்தியப்படும்னு கேட்குது. அதாவது ஒருத்தனை அங்கே நிற்க வைப்போம் அந்த லேப்பில், ஃபஸ்ட்டு லேப்பில் இருக்கிறவனை இங்கே நிற்க வைப்போம். ஏன் ஃபஸ்ட்டு லேப்பில் இருக்கிறவனை அந்த லாஸ்ட் லேப் இருக்கிறவனுக்கு ஈக்குவலாக நிற்க வைக்கல? ஏன்னா இவனுடைய தூரம் கம்மி. இவன் ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்குள்ளே அவன் 2 ரவுண்டு சுற்றுற மாதிரி வரும். அப்போ அவனுக்கு அந்த கேப் கொடுக்குறாங்க, ஸ்பீடு நீ முன்னாடி போகணும், அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்குறதுக்காக. இதுதான் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம். இடஒதுக்கீடு எதுக்கு? எனக்கு முடியும், இவரால் முடியாது. அப்போ இவர் என் லெவலுக்கு வர்ற வரைக்கும் நான் இவருக்கு இதெல்லாம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இடஒதுக்கீடு. அதை முற்றிலும் மறுக்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இத்தனைக்கும் இவர்கள் சமுதாயத்தை எப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரியுதா? இல்லை, இப்போ இதுக்கு அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வருவாங்களா? இப்போ அரசு பள்ளியில் எல்லாருமே இதுதான் இங்கிலீஷ் பேசணும், இதுதான் கேள்வி. அந்த மாதிரி இதுதான் கேள்வி. என்னன்னா, நீங்கள் அதை நோக்கி நகர்ந்துருக்கீங்களா? நம்முடைய கல்வி முறைகள் நகர்ந்துருக்கா? ஸ்போக்கன் இங்கிலீஷுன்றது மற்ற
ஆங்கில பள்ளிகள் மாதிரி அரசு பள்ளிகள்லையும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கா? அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் அது ஆக்கப்பட்டிருக்கு? அங்கே தமிழுக்கு இடம் கிடையாது. பெற்றோரே சொல்லுவாங்க இங்கிலீஷ் தான் இது, ஃபைன் போடுவாங்க. இங்கே தமிழையும் ஒன்றும் இல்லை, ஆங்கிலமும் ஒன்றும் இல்லை. தமிழுக்கும் இடம் கொடுங்க, ஆங்கிலத்தை ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த இதெல்லாம் கொண்டு வாங்க. அதை 1ஆம் கிளாஸ்லேருந்து அறிமுகப்படுத்துங்க, இல்லை எல்கேஜி யூகேஜிலேருந்து அறிமுகப்படுத்துங்க. பாடத்திட்டங்கள்லாம் மாற்றங்களை கொண்டு வாங்க, ஆசிரியர்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுங்க. இந்த மாதிரிலாம் பல ஒன்றை சார்ந்த ஒன்று இருக்குங்க. வாத்தியாருங்க பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இந்த வீடியோலேயே அவங்க வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த டீச்சரால் ஒரு ஃப்ளூயண்ட்டாலாம் பேச முடியும். அவங்க வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு திருப்பி அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அந்த மாணவர்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட எவ்வளோ வாங்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு சயின்ஸ் டீச்சராக இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து 9 கிரகங்கள் என்னென்ன, பூமி மட்டும்தான் கிரகமா அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழில். என் தாய்மொழி தான் நான் சிந்திக்க முடியும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எனக்கு அந்த பயிற்சியை கொடுக்கணும். அதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவ்வளோ சிஸ்டம், அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் தலையை நுழைச்சிக்கிட்டு ஒரு சின்ன பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் இது மாதிரி இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுடைய அந்த அறியாமையை தான் நான் குற்றம் சாட்டுறேன். மற்றபடி இன்றைக்கி அவரும் அதான் சொல்லியிருக்காரு, சிஸ்டத்தை மாற்றணும், சில விஷயங்களை மறுசீராய்வு பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆய்வுக்கு போங்க, அது பண்ணாமல் போகாதீங்கன்னு முதல்வர் சொல்லியிருக்காருன்னு கரெக்டாக சொல்கிறார் சிடிஆர். இன்னொன்று, தன் தொகுதியில் இருக்கிற இதுக்கு போகணும் பண்ணணும். ஆனால் நீங்கள் போய் பண்ணி எதை பண்ணியிருக்கணும்? அங்கே ஹெட்மாஸ்டர் ரூமில் உட்காந்து ஆசிரியர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, எப்படி பாடம் எடுக்கிறீங்க, இதில் ஆங்கிலம் எப்படி இது பண்ணுது, ஸ்போக்கன் இங்கிலீஷில் தனியாக கவனம் செலுத்துறீங்களா? அப்போ முதல்ல அரசு பள்ளிகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கான்னு கேட்கணும் முதல்ல. இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி போக முடியுன்ற 10ஆம் போய் ஒரு விஷயம் இதில் போய் கை வைக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய சிஸ்டம், இந்த சிஸ்டம்க்குள்ள வந்து சும்மா ஃப்ளாட்டா போயிட்டு செக் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா வரது ரீல்ஸ். அந்த வீடியோ நானே எடுக்கலன்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் ஏங்க அதுக்கு தான் பிறந்தவங்க அவங்க. நீங்க வேற இந்த நீங்க அமைச்சர்கள் பதவி ஏற்றோன்னு முதல்ல யார் சர்ச்சைக்குள்ளாக மாறினது? இவங்க தான். ஏன்னா இவர்கள் அப்படிதான் வந்தவங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு பெரிய அறிவார்ந்த இது மாதிரி நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்க. ஆனால் அது எங்கே எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான். ஆனால் இவர்கள் எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அதிகார மையத்தோடு நெருங்கிடுறாங்க. இவர்கள் எப்படின்னா ஒரு சேனலில் வேலை செய்வாப்பில், இன்னொரு சேனலில் சேர்ந்துருவாப்பில், இன்னொரு சேனல் போயிடுவாப்பில். இப்படியே தான் ஒரு ட்ராவல் இருக்கும். நல்ல நாலேஜ் இருப்பான், அவனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இல்லையோ அப்படியே ட்ராவல் ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போ இவனு அவனை ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கி பல சேனலில் அதான் பார்க்குறேன். ஏன் அடிமுட்டாள்தனமான விவாதங்கள், இல்லாட்டி அந்த வர்ற விருந்தினர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், நம்ம இங்கேருந்து பதறுவோம், டேய் என்ன எவ்வளோ தப்பாக சொல்கிறான், திருப்பி கேட்க மாட்டேங்கிறான் பாரு, ஏன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சேனலில் இருக்காங்க, அப்புறம் ஐபேக்கில் போய் எப்படியோ சேர்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதை வச்சுட்டு தான் வளர்ந்துட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. அமைச்சரானோன்னு இன்னும் வளர்ந்துட்டு தான் நினைக்கிறாங்க. அதுதான் தவறுன்றேன். நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எம்எல்ஏ கிடைக்கல, அமைச்சரும் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கிங்க, நான் ஐபேக்கில் இருந்தேன், நான் வருது இருந்தேன்னு. அப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இவர்கள் எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க, சமூகத்தை புரிஞ்சுக்கிறாங்கிறதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. ஓகே, அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் அமைச்சரானதுனாலே நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டது ஆகாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உருவத்தையோ பதவியையோ மற்றதையோ வச்சு பார்க்கவே முடியாது. நான் காவல்துறையில் பல இது பார்த்துருக்கேன். ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒன்றும் இல்லாதவர்கள் பார்த்துருக்கேன். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் செம்ம நாலேஜோடு இருக்கிறத பார்த்துருக்கேன். சமூக அக்கறை, சமூகத்தை எப்படி பார்க்கணும், காவல்துறை எப்படி இயங்கணும்னு பார்த்துருக்கேன். நம்ம எதாவது கேட்கணும் அவங்கள்ட்ட கேட்போம். இந்த மாதிரி உலகத்தை நம்ம பார்த்துருக்கோம். அறிவுக்கும் பதவிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. பதவிக்கும் உருவத்துக்கும் படித்த இடத்துக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. நிகழ்ச்சியிலேருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.